ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. திருமலைவாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையை காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மாத்தினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள். திருமலைவாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையை காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மார்பினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள். கஷ்டங்கள் போக்கிடுவானே, கஷ்டங்கள் போக்கிடுவானே, கலியுக வரதனை நாடு. திருமலைவாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையை காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மார்பினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள். சர்வலோகத்தின் சுபிட்சம் நாடி கூடிய முனிவர்கள் கண்களை மூடி யாகம் செய்ய இங்கு நாளும் சர்வசித்தம் செய்தார்கள் நாளும். யாகம் செய்ய இங்கு நாளும் சர்வசித்தம் செய்தார்கள் நாளும். நல்ல மனதோடு மந்திரம் சொல்லி நன்றாக செய்தார்கள் அன்றாடம் தொண்டு. யாகங்கள் செய்தார்கள் அன்று தேவர்கள் வாழ்த்தினார் என்று. யாகங்கள் செய்தார்கள் அன்று தேவர்கள் வாழ்த்தினார் என்று. யாக பலன்களை சாதித்து
யாக பலன்களை சாதித்து ஆனந்தங்கள் அடைந்தாரே. ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் யாக பலன்களை மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் யாருக்கு அர்ப்பணம் செய்வது என்பதை தாங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? சர்வலோக பிரியன், சர்வசக்தி உடையவன், பக்தர்களின் நேசனுமான அந்த பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பதே சாலச் சிறந்தது. ஆனால் பிரம்ம ஞானம் பெற்றவர்களாகிய நாம் சிருஷ்டிகர்த்த பிரம்மனை விட்டுக் கொடுக்க முடியுமா? வல்லமை படைத்தவர்கள் யோசிக்க வேண்டும். நாராயண நாராயண. மகரிஷிகள் எல்லாம் எதை குறித்தோ தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. ஆம் நாரதா, எமக்கு கிடைத்த யாக பலனை மும்மூர்த்திகளில் யாருக்கு அர்ப்பணிப்பதென்று சிறிதும் புரியவில்லை. இந்த சிக்கலை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும். நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை புதிய சிக்கலில் மாட்டி விடுவீர்கள் போலிருக்கிறதே. கிடைத்து விட்டது. அது என்ன நாரதா? வேறென்ன வழி? யாக பலனை சுவீகரிக்கும் அருகதை யாருக்கு உள்ளது என்று சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மும்மூர்த்திகளை சோதிக்கும் சக்தி படைத்தவர் நம்மில் இருக்கிறார் என்கிறாயா நாரதா? இருக்கிறார். யார் அவர்? பிரபு மகரிஷி அவர்கள். மூவுலகிற்கும் சென்று மும்மூர்த்திகளை பரீட்சித்து யாக பலனை சுவீகரிக்கும் அருகதை உள்ளவரை நிர்ணயிக்கும் சாமர்த்தியம் சாட்சாத் அவருக்கே உள்ளது. யாம் இப்பொழுதே புறப்படுகிறோம். சுபம் உண்டாகட்டும். நாராயண நாராயண. திருமலை வாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையை காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மாத்தினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள். தன்னை மதிக்காத பிரம்மனை கோபித்து உனக்கினி பூஜைகள் ரத்தென்று சபித்து கோபத்தில் பிகு நடந்தாரே, அதே வேகத்தில் கையில் சென்றாரே. கோபத்தில் பிகு நடந்தாரே, அதே வேகத்தில் கையில் சென்றாரே. அங்கு தன்னை மறந்து தாண்டவமாடிய சிவனை கண்டு சீனம் கொண்டாரே. முக்திக்கு பூஜையும் இல்லை, என் சாபத்திற்கு மாற்றம் இல்லை. உன் முக்திக்கு பூஜையும் இல்லை, என் சாபத்திற்கு மாற்றம் இல்லை. அக்னி ஜுவாலை போல பிருகுமுனி, அக்னி ஜுவாலை போல பிருகுமுனி வைகுண்டம் வந்தே நின்றாரே. யோக நித்திரை கொண்ட விஷ்ணுவை கோபித்து பிருகுமுனி காலால் எட்டி உதைத்தாரே. நித்திரை கலைந்தாரே, முனி காலின் கண்ணை குற்றினாரே. சுவாமி நித்திரை கலைந்தாரே, முனி காலின் கண்ணை குற்றினாரே. யாக பலன்களை சுவாமிக்கு தந்து முனிவர் கோரிக்கை ஒன்று வைத்தாரே. விஷ்ணு அன்புடன் ஏற்றுக்கொண்டு முனியை வாழ்த்தினாரே. விஷ்ணு அன்புடன் ஏற்றுக்கொண்டு முனியை வாழ்த்தினாரே. விஷ்ணு செய்கையாலே ஸ்ரீலட்சுமி, விஷ்ணு செய்கையாலே ஸ்ரீலட்சுமி விம்மி விம்மி அழுதாரே. திருமலை வாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையை காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மார்பினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள். ஸ்ரீலட்சுமியே என் லட்சுமியே, நீ எதற்காக அழுது நின்றாயே என் லட்சுமியே? சுவாமி, உங்கள் இதயத்தில் உதைத்த முனி செயலுக்கு சிரிக்க வேண்டுமா சொல்லுங்கள் சுவாமி.
ஸ்ரீலக்ஷ்மியே என் லக்ஷ்மியே நீ எதற்காக அழுது நின்றாயே என் லக்ஷ்மியே சுவாமி உங்கள் இதயத்தில் உதைத்த முனி செயலுக்கு சிரிக்க வேண்டுமா சொல்லுங்கள் சுவாமி ஸ்ரீலக்ஷ்மியே என் லக்ஷ்மியே நீ எதற்காக அழுது நின்றாயே என் லக்ஷ்மியே சுவாமி உங்கள் இதயத்தில் உதைத்த முனி செயலுக்கு சிரிக்க வேண்டுமா சொல்லுங்கள் சுவாமி கண்ணினை மூடி சிந்தை மயங்குது என் லட்சுமியே சிந்தை மயங்குது என் லட்சுமியே என்னத்தான் சொல்லுங்கள் கண் முன்னால் உம்மை உதைத்தால் என் மனமெல்லாம் அக்கினி போலே எரியுது சுவாமி அக்கினி போலே எரியுது சுவாமி நான் என்ன செய்யட்டும் இக்கால கட்டத்தில் தப்பிக்க வழி இல்லை என் அன்பு லட்சுமி என் அன்பு லட்சுமி நீரென்ன சொன்னாலும் என் மன கவலையை எத்தனை நாள் தான் தாங்குவேன் சுவாமி சொல்லுங்கள் சுவாமி ஸ்ரீலட்சுமியே என் லட்சுமியே நீ எதற்காக அழுது நின்றாயே என் லட்சுமியே நீர் என்ன சொன்னாலும் என் மன கவலையை எத்தனை நாள் தான் தாங்குவேன் சுவாமி சொல்லுங்கள் சுவாமி தாய் தந்தையின் நெஞ்சில் உதைத்தாரை கவலைப்படுவோமா எந்த லட்சுமியே கவலைப்படுவோமா எந்த லட்சுமியே கர்ப்பத்தோடு வந்த மாமுனியை சின்ன பிள்ளை என்று சொல்லுகிறீரே சிரிக்க மாட்டார்களா ஓ எந்தன் சுவாமி சிரிக்க மாட்டார்களா ஓ எந்தன் சுவாமி பிள்ளைகள் எவ்வளவும் பெரியவரானாலும் தந்தை தாய்க்கு அவர் சின்ன பிள்ளை தானே லட்சுமியே ஏகளை எல்லாம் கண்களால் பார்த்து எப்படி இருப்பேன் வைகுண்டம் தன்னில் ஓ எந்தன் சுவாமி என் லட்சுமியே நீ செல்லக்கூடாது உன்னை பிரிந்து வாழ முடியாது எந்த லட்சுமியே ஏகளை எல்லாம் கண்களால் பார்த்து எப்படி இருப்பேன் வைகுண்டம் தன்னில் ஓ எந்தன் சுவாமி என்னதானாலும் எது நடந்தாலும் என்னை பிரிந்து நீ வைகுண்டம் விட்டு சென்று விடாதே எந்த லட்சுமியே சென்று விடாதே எந்த லட்சுமியே கண்களால் இதை காண விரும்பல கஷ்டங்களை என்னால் தாங்க முடியல சென்று வருகிறேன் ஓ எந்தன் சுவாமி சென்று வருகிறேன் ஓ எந்தன் சுவாமி நான் என்ன செய்வது நீ சென்று விட்டால் வைகுண்டம் முழுவதும் வாடிவிடுமே எந்த லட்சுமியே நான் என்ன செய்வது காலத்தை குறை சொல்லி தப்பிச் செல்லுபவள் நான் இல்லை சுவாமி ஓ எந்தன் சுவாமி என் லட்சுமியே நீ செல்லக்கூடாது உன்னை பிரிந்து வாழ முடியாது எந்த லட்சுமியே நான் என்ன செய்வது காலத்தை குறை சொல்லி தப்பிச் சொல்லுபவள் நான் இல்லை சுவாமி ஓ எந்தன் சுவாமி லட்சுமியே நீ செல்லக்கூடாது உன்னை பிரிந்து நான் வாழ முடியாது எந்த லட்சுமியே ஓ எந்தன் சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் போக போகிறேன் பூலோகம் தான் ஓ எந்தன் சுவாமி என் லட்சுமியே நீ செல்லக்கூடாது உன்னை பிரிந்து நான் வாழ முடியாது எந்த லட்சுமியே ஓ எந்தன் சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் போக போகிறேன் பூலோகம் தான் ஓ எந்தன் சுவாமி 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 லக்ஷ்மி லக்ஷ்மி
லக்ஷ்மி, 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 நீ எங்கே சென்று விட்டாய்? லக்ஷ்மி, எங்கே மறைந்து கொண்டாய்? நீ இல்லாத இந்த வைகுண்டம் களை இழந்து போய்விட்டது. குயிலோசை கேட்காத வனம் போல உன் மதுரமான வார்த்தைகள் இல்லாமல் வைகுண்டத்தில் நிசப்தம் தாண்டவமாடுகிறது. நதியின் பிரவாகம் போன்ற உன் சிறு புன்னகையில் நித்தம் நித்தம் மயங்கும் நான். என்னை விட்டு இவை அனைத்தும் விலகினான். எப்படி எப்படி நான் தாங்கிக் கொள்வேன் என நினைத்தாய்? மனம் இல்லாத மலர் போல, ஒளி இல்லாத நிலவு போல நீ இல்லாமல் இங்கு நான் செயல் இழந்து தவிக்கின்றேன். என் அவதார நோக்கத்தால் உன்னை வேதனைப்படுத்தி இருப்பேனே தவிர நீ என்னை விட்டு விலகுவாய் என எண்ணி பார்க்கவில்லை. பக்தர்களை காப்பதும் துஷ்டர்களை அழிப்பதும் என் கடமை என நினைத்தேனே தவிர அவை உன் மனதை பாதிக்கும் என்பதை நான் உணராமல் போய்விட்டேனே. உலக நன்மைக்காக அதை செய்தேன். அதுதான் உன்னை என்னிடமிருந்து பிரித்து என்னை சோகக் கடலில் ஆழ்த்திவிட்டது. லக்ஷ்மி, லக்ஷ்மி, நீ இல்லாத வைகுண்டத்தில் ஒரு கணம் கூட என்னால் இருக்க இயலாது. நீ என் அருகில் இல்லாவிட்டால் என்னால் எந்த சத்ருவையும் வெல்ல முடியாது. நீ இருக்கும் இடம் அறிந்து கொள்வேன் என்று என் ஞான திருஷ்டியையும் இல்லாமல் செய்து விட்டாய். தனியாக பூலோகம் வந்து காடு மலை அனைத்தும் தேடி உன்னை கண்டடைவேன், உன்னை கண்டடைவேன். லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. नमो लक्ष्मी माता, नमो नमः। தாயை நீயும் போக வேண்டும், சுவாமி கிட்டதான் தள்ளாடி தவிக்கிறாரே உன்னை விட்டுத்தான். லக்ஷ்மி லக்ஷ்மி என்று உன்னை தேடுகின்றாரே, உன்னால் இன்று உறக்கமின்றி பாடுகின்றாரே. எப்படி நான் போவேன் ஐயா சுவாமி கிட்டத்தான், என்ன செய்ய ஐயா ஒன்று புரியவில்லை. தப்பாமல் மார்க்கம் ஏதும் சொல்லு நாரதா, எப்படிதான் நிற்கிறாரோ ஐயன்தான். தாயை நீயும் போக வேண்டும், சுவாமி கிட்டதான் தள்ளாடி தவிக்கிறாரே உன்னை விட்டுத்தான். லக்ஷ்மி லக்ஷ்மி என்று உன்னை தேடுகின்றாரே, உன்னால் இன்று உறக்கமின்றி பாடுகின்றாரே. அம்மா என்ன கஷ்டமானாலும் எத்தனை கவலை எதிர்வந்தாலும் அந்த நாராயணன் உனக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறான். அம்மா அந்த சிவனை என் தந்தை பிரம்மனை சகாயம் செய்ய வேண்டும் என கேளம்மா. ஓ அம்மா.
அம்மா லட்சுமி அம்மா. சிருஷ்டிகர்த்தாவே பிரம்மா, பக்தர் குறை தீர்க்கும் சிவனே, எனக்காக நீங்கள் எங்கிருந்தாலும் உடனே வாருமையா. என் சுவாமி எனக்காக தவம் செய்து கொண்டு ஊன் உறக்கம் மறந்தாரே, வாருமையா. ஓ சிவ பிரம்மாக்களே. லட்சுமி பசுவாக நானும் மாறிவிடுவேன், சிவன் எனக்கு பக்க துணையாக வருவான். எம்மை கூட்டி சென்று விற்று வீடு சோழ நாட்டுக்கு, தினம் பால் சுரந்து தருவேன் அம்மா விஷ்ணு சுவாமிக்கு. என்று மறவேனையா சிவ பிரம்மரே, நீங்கள் ரூபம் மாறிக்கொள்ளுங்கள் தாயும் கன்றுமாய். இடைச்சியாக மாறி நானும் கூட வருகிறேன், சோழ நாட்டில் உம்மை விற்று விட்டு நானும் செல்கிறேன். சர்வேசைசா ஸ்ரீபதி, உன்னை கஷ்டத்தில் விட்டுட்டு போனது உன் சதி. பரமாத்மா உன்வினை நான் பார்க்கவில்லை சர்வேசைசா ஸ்ரீபதி. புண்ணிய பாவங்கள் உன் வழி, உன்னை எண்ணுவர் கொள்வார் நற்கதி. சர்வேசைசா ஸ்ரீபதி, உன்னை கஷ்டத்தில் விட்டுட்டு போனது உன் சதி. பரமாத்மா உன்வினை நான் பார்க்கவில்லை சர்வேசைசா ஸ்ரீபதி. அன்பர்கள் உள்ளம் உன் சன்னதி, உன்னை எண்ணுவார் கொள்வார் நற்கதி. சர்வேசைசா ஸ்ரீபதி, உன்னை கஷ்டத்தில் விட்டுட்டு போனது உன் சதி. பரமாத்மா உன்வினை நான் பார்க்கவில்லை சர்வேசைசா ஸ்ரீபதி. வேண்டினாள் இந்த மாதவ குல
அம்மா 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 ஐயோ மகனே, எவ்வளவு காயம் பட்டிருக்கிறது. சற்று நேரம் பொறுத்துக்கொள் மகனே, நான் பச்சிலை பறித்து வருகிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கொள் மகனே, வேதனை நீங்கிவிடும். நீ இப்படி சற்று இளைப்பாரு, உண்ண உணவு ஏற்பாடு செய்கிறேன். மகனே, உன் பெயர் என்ன? எந்த பெயரை சொல்ல? எல்லா பெயரும் என்னுடையதே. அப்படி என்றால் நான் உன்னை எப்படி அழைப்பது? ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன், திருமலைவாசன், கலியுகவாசன். ஆஹா, நான் சீனிவாச என்றே அழைக்கிறேன். அது சரி, உனக்கு எந்த ஊர்? எந்த ஊரை சொல்ல? எல்லா ஊரும் என்னுடையதே. அது சரி, ஊர் இல்லை என்றாலும் போகிறது. உனக்கு யாரும் இல்லை? உள்ளார்கள். உலகில் உள்ளோர் அனைவரும் என் சொந்தங்களே. தெய்வம் போல பேசுகின்றாயே. நம்புவோருக்கு தெய்வம், நம்பவில்லை என்றால் வெறும் கல். பலே சாமர்த்தியமாக பேசுகின்றாயே. இப்பொழுது இந்த காட்டிற்குள் யாரை தேடி வந்தாய்? எனது அன்னையை. அன்னையா? ஆம், எனது அன்னையை. உனது அன்னையா? யாரது? தாங்கள்தான். அஷ்டமி நேரத்தில் தேவகியே நீ என்னை பெற்றாயே, நீ என்னை பெற்றாயே. என் தந்தை கையில் கூடையில் கொடுத்து பாலனை அனுப்பினாயே, இந்த பாலனை அனுப்பினாயே. என் மனக்கோலம் ஒன்றை கூட பார்க்கவில்லை என்றாயே, நீ பார்க்கவில்லை என்றாயே. வருகின்ற ஜென்மத்தில் எந்த திருமணம் செய்வேன் என்றாயே, நீ செய்வேன் என்றாயே. அம்மம்மா வகுளம்மா தாயே வகுளம்மா வந்தேன் நானம்மா. தூபாபர யுகத்தில் என்னை பெற்றவளை வணங்குகிறேன் அம்மா. அம்மம்மா வகுளம்மா தாயே வகுளம்மா வந்தேன் நானம்மா. தூபாபர யுகத்தில் என்னை பெற்றவளை வணங்குகிறேன் அம்மா.
தாயே, தாயே, இங்கே பாருங்கள். என்ன மகனே? எனக்கு ஏற்பட்டிருந்த காயம் மறைந்து விட்டது. ஆம், நிஜம்தான். ஆச்சரியமாக உள்ளதே. ஆமம்மா, உண்மையில் ஆச்சரியம்தான். என்ன நடந்ததென்றால், திருமலையில் நீலாத்திரி அருகே நான் சென்று கொண்டிருந்த பொழுது மிகவும் களைப்பாக இருந்ததால் ஒரு மரத்தின் கீழே என்னை மறந்து உறங்கிவிட்டேன். யாரோ என் தலையை வருடியது போல் உணர்ந்ததால் தூக்கம் கலைந்தேன். எதிரே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். நீலமேகனே, ஸ்ரீனிவாசா, உன் பாரத்தை என் இதயத்தில் வைத்து பாதுகாக்கிறேன். உன் பக்தர்கள் உனக்கு சமர்ப்பிக்கும் தலைமுடியை எனக்கு சேர்ப்பிப்பதாக வரம் கொடு சுவாமி. அப்படியே ஆகட்டும். இதுவே நடந்தது. விகாரமான காயத்தை போக்கி அந்த பெண் உன்னை குணப்படுத்தி இருக்கிறாள். கொடுத்த எந்த வாக்கையும் நிறைவேற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனைப் போல நீயும் நிறைவேற்று சீனிவாசனே. ஸ்ரீராம ராமம் ரகுவம்ச சோமம் சீதாமனோபிராமம் சௌமித்ரீ ஹிருத்தாமம் சங்கிராம பீமம் நீலமேகஷாமம் நிஷாச்சர விநாசகர தீர ராமம் நமாமி நாராயண நாராயண. நாரத மகரிஷியே, வந்தனம். வெற்றி உண்டாகட்டும். என்ன, ஏதோ எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறதே? ராமாயணம். ராமாயணமா? இவ்வளவு ஆச்சரியம் எதற்கு மகரிஷி? ராமாயண காவியத்தை வால்மீகி மகரிஷி திரேதாயுத காலத்தில் இயற்றினார். சர்வ ஜனங்களும் அவரை புகழ்ந்தனர். ஆனால் மறுபடியும் தாங்கள் அதே காவியத்தை எழுதினீர்களானால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்களா? முனிவர்களும் தேவதைகளும் ஆசீர்வதிப்பார்களா என்றுதான். எவரிடமும் பாராட்டு பெறுவதற்காக நான் மீண்டும் ராமாயணம் எழுத முற்படவில்லை மகரிஷி. அப்படி வால்மீகி மகரிஷி இயற்றிய ராமாயணத்தை கண்டிப்பதற்காகவும் இல்லை. வால்மீகி மகரிஷி தனக்கு தெரிந்ததை எழுதினார். நான் கண்களால் பார்த்து அனுபவித்த கஷ்ட சுகங்களை அப்படியே ஏற்றியுள்ளேன். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆதியாய் எனக்கு தரிசனம் தந்த நாளில் இருந்து மீண்டும் பட்டாபிஷேகம் ஆகும் வரை நான் கேட்டது பார்த்ததை மட்டுமே நான் ராமாயணத்தில் வடிக்கலாம் என்று உள்ளேன். நல்லது நல்லது. தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மையே ஆஞ்சநேயா. ஆனால் ஒரு காவியத்திற்கு தேவையான சொல் ஞானம், கவிதை ஞானம், மொழி ஞானம் இவை அனைத்தும் உமக்கு இருக்கிறதா என்பது என் சந்தேகம். எவ்வளவு அறியாமையாய் பேசுகிறீர்கள் மகரிஷி. தாங்கள் கூறியது போல் எல்லாம் ராம் என்ற 2 அட்சரங்களை உச்சரித்து அடைவேன். ஒரு வலிமை பெற்ற தபசி மகரிஷி சிறப்பு வாய்ந்த ராமாயண காவியத்தை எழுதும் போது நான் மட்டும் கவியாக மாட்டேனா? திரேதா யுதத்திலிருந்து இந்த கணம் வரை ராம நாமத்தை அமிர்தமாய் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நடந்தவற்றை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு எழுதுவதற்கு தேவையான ஞானத்தை வளர்த்துக் கொண்டுள்ளேன்.
ஐயம் இருந்தால் தாங்களே என் ராமாயண காவியத்தை சோதித்துப் பார்க்கலாம். எதற்கு ஆஞ்சநேயா? உன் சக்தி சாமர்த்தியம், உன்னுடைய ஞானம் குறித்து எனக்கு தெரியாதா? சும்மா இருப்பது புண்ணியமா புருஷரச்சனமா என்று உன்னை சோதித்து பார்த்தேன். என்னை தவறாக எண்ணிவிடாதே நண்பா. அனைத்து கண்டங்களையும் நீ பூர்த்தி செய்ததும் தவறாமல் படிக்கிறேன். வேறெதுவும் இல்லையே. தனிக்கட்டை நான், அசல் பிரம்மச்சாரி. என்னிடம் நீ கலகம் செய்ய முடியாது மகரிஷி. வேறு எங்காவது முயற்சி செய்து உமது எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ளும். அப்படியானால் என்ன உமது உத்தேசம் ஆஞ்சநேயா? அங்கும் இங்கும் பிரச்சனையை உண்டாக்கி வேடிக்கை பார்ப்பதுதான் என் வேலையா? இல்லையா பின்பு ராவணேஸ்வரனையும் கிரகம் பிடிக்க வைத்து நான் இருக்கிறேன் என்று அவனை மரணம் வரை இழுத்து வந்தது நீர்தான் என்று எனக்கு விபீஷணன் ஏற்கனவே கூறிவிட்டான். அந்த சத்யபாமா மூலமாக விரதம் இருக்க வைத்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வீதி வீதியாக அலையவிட்ட அந்த மோசமான மகானுபாவர் கூட நீர்தான் என்று என் தம்பி பீமசேனன் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். கொஞ்சம் விட்டால் இவற்றை ராமாயணத்தில் கூட எழுதிவிடுவீர்களோ? அந்த வேலையை செய்து விடாதீர்கள். உமக்கு நமஸ்காரம். நாராயண 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 நாராயண. உமக்கு கூடிய சீக்கிரமே அவமானம் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீராம். மகனே, ஐயனே, என் தங்கமே, உன்னை மிஞ்சிய வீர மகன் 7-14 லோகத்திலும் இல்லை மகனே. இல்லையா? என்ன அகங்காரம்! என் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை மிஞ்சிய வீரமகன் பிறக்கவும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. மகிழமாதா, தங்கள் தவறுக்கு பிராயச்சித்தமாய் தாங்களும் தங்கள் மகனும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் நாமம் கூறுங்கள். இல்லை என்றால்... ஐயோ, இவ்வளவு கோபம் எதற்கு மகனே? ஏதோ பேச்சுவாக்கில் கூறிவிட்டேன். பேச்சுக்காக இருந்தாலும் சரி, நிஜமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் அபயம் கேட்டே ஆக வேண்டும். கேட்காவிட்டால் என் கதாயுதத்தால் உன் தலையை சுக்கு நூறாக்கி விடுவேன். எங்கே செய் பார்க்கலாம். மகனே ஸ்ரீனிவாசா, பயப்படாதீர்கள். தாங்கள் ஆசிரமத்திற்கு சென்று உணவு தயாரியுங்கள். நான் இதோ வந்து விடுகிறேன். இப்பொழுது உன் எலும்புகளை நொறுக்கப் போகிறேன். உம்மை யமலோகத்திற்கு அனுப்பி அங்கு விருந்தாக்குகிறேன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். என்ன உன் ராமன் எங்கிருக்கின்றான்? என்ன இது சோதனை? ஸ்ரீ ராமச்சந்திரன் வியந்த ஆஞ்சநேயன், ஜானகியின் மகனே என்று அழைக்கப்பட்ட இந்த அனுமன், இலங்கையில் பகைவர்களை துவம்சம் செய்த இந்த வீர ஆஞ்சநேயன்,
சஞ்சீவி மலையை ஒற்றை கையிலேந்தி வந்து லக்ஷ்மணனின் மூர்ச்சையை தெளிய வைத்த மகா பலசாலி. எனக்கா இந்த சோதனை? மரணமே என்னை ஏற்றுக்கொள். ஆஞ்சநேயா. ஸ்ரீராமச்சந்திர பிரபு, மீண்டும் இப்போதும் இந்த அடிமை மீது மனம் இறங்கி தரிசனம் தந்தீர்களா பிரபு? நான் பாக்கியசாலி மாருதி, நான் பாக்கியசாலி. இந்த கலியுகத்தில் யாம் சீனிவாசனாக அவதரித்து இந்த திருமலையில் குடிகொண்டிருக்கின்றோம். நீயும் இந்த அஞ்சனாத்திரியில் வசிப்பாயாக. பிரம்மோற்சவ காலத்தில் என் வாகனமாக கொலுவிற்றிருப்பாயாக. தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். இப்பொழுது நீ உன் இருப்பிடம் சேர். மகனே ஸ்ரீனிவாசா, அம்மா, நீ விவாகம் செய்து கொண்டு எனக்கு மருமகளை அழைத்து வந்தால் நீங்கள் வசிப்பதற்கு இல்லம் தேவை, அதற்கான இடம் தேவை. இந்த மலைப்பகுதி அந்த வராக முனிவரின் ஆதிக்கத்தில் உள்ளதால் அவரை தரிசித்து இடம் கேட்கலாமா? கேட்கலாம் அம்மா. नमो विष्णुरूपा नमो विश्वदीपा नमो पापनाशा नमो दैत्युपाशा नमो दिव्यवाराहदेवा नमो दिव्यवाराहदेवा नमो लोकपाला नमो उग्रकीला नमो इन्द्रजाला नमो वैरिज्वाला नमो भूवाराहदेवा नमो भूवाराहदेवा नमो शेषशयना नमो रोषनयना नमो शीघ्रगमना नमो शत्रुदमना नमो उग्रवाराहदेवा नमो उग्रवाराहदेवा नमो चक्रहस्ता नमो शंकुहस्ता नमो दंडहस्ता नमो अभयहस्ता नमो भव्यवाराहदेवा पंचभूतात्मका पंचनादात्मका पंचवेदात्मका सर्वखेदांतका नमो कोरावाराहदेवा नमो कोरावाराहदेवा सर्वशक्त्यात्मकं सर्वलक्ष्म्यात्मकं सर्वधर्मात्मकं सर्वमन्त्रात्मकं सर्वमर्मात्मकं सर्वतन्त्रात्मकं सर्वयन्त्रात्मकं सर्वविद्यात्मकं सर्वबुद्ध्यात्मकं नमो श्रीवाराहदेवं नमो श्रीवाराहदेवं नमो श्रीवाराहदेवं
ஓம் நமோ ஸ்ரீ வேதராகவ சுவாமி நமோ நமக. சீனிவாசா, உன் பக்தி பரவசம் கண்டு மகிழ்ந்தோம். இந்த சேஷாசலத்தில் நீ வேண்டுமிடம் தருகிறேன். அதற்கு தகுந்த பிரதிபலன் நீ தர வேண்டும். தங்கள் சித்தம் சுவாமி. உன்னால் தர முடியும் என்று கூறி சத்தியம் செய். செய் மகனே. எதிர்காலத்தில் என் பக்தர்கள் எனக்கு செய்யும் நைவேத்தியத்தில் பாதி நைவேத்தியத்தை உமக்கே அர்ப்பணிக்கின்றேன். கலியுக காலம் வரை இந்த வாக்கு தொடரும் என்று உமக்கு நான் உறுதியளிக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி சீனிவாசா. விரைவில் மங்களம் உண்டாகட்டும். மகனே ஸ்ரீனிவாசா. அம்மா, தேவாதி தேவனான நீ என் மடியில் தலை வைத்து படுப்பது என் பூர்வ ஜென்ம புண்ணியமே. இல்லை அம்மா, அது என் அதிர்ஷ்டமே. தங்கள் வயிற்றில் நான் பிறக்கவில்லை என்றாலும் என்னை தாங்கள் கண்ணின் மணி போல் கருதி தாய்ப்பாசத்தை அளிக்கின்றீர்களே, அதற்கு இந்த ஜென்மம் முழுவதும் கடன்பட்டிருக்கின்றேன். தங்களை எப்போதும் நான் இதயத்தில் வைத்து பூஜிப்பேன். மகனே, இந்த ஜென்மத்துக்கு இது போதும். எந்த ஜென்மத்திலும் தாயின் கடனை தீர்க்காமலே இருந்து விட்டேன். அது எதற்கு மகனே அவ்வாறு கூறுகிறாய்? இது நிஜம் தாயே. திரேதாயுகத்தில் அன்னை கௌசல்யா வயிற்றில் ஜனித்திருந்தாலும் என்னை ஒரு கணமும் பிரியாமல் அருமை பெருமையாய் வளர்த்து ஆளாக்கியது தாய் கைகேயியே. துவாபர யுகத்தில் தேவகி தேவியான தங்கள் கர்ப்பத்தில் ஜனித்திருந்தாலும் என்னை ஆளாக்கியது தாய் யசோதாவே. அப்படி தாய் கௌசல்யாவின் கடனையும் தேவகி தேவியான தங்கள் கடனையும் தீர்க்க முடியாதவன் ஆகிவிட்டேன். கவலைப்படாதே மகனே. தாய் இல்லாவிட்டாலும் தாயாக எனக்கு நீ கொடுத்த வரம் எந்த யுகத்திலும் எந்த தாய்க்கும் எந்த மகனும் கொடுக்காதது. இப்பொழுது யோசிக்க வேண்டியது இதுவல்ல, உன் திருமணத்தை கண்குளிர பார்த்து இந்த ஜென்ம பலனை நான் அடைய வேண்டும். அதற்கு மணப்பெண் வேண்டுமே. எங்கோ ஓரிடத்தில் பிறந்துதான் இருப்பாள். அதிபதியாய் ஆளுகின்றாராம் எங்கள் அன்பு ராஜா, ஆகாசராஜன் என்பவராம் எங்கள் தங்க ராஜா. அதிபதியாய் ஆளுகின்றாராம் எங்கள் அன்பு ராஜா, ஆகாசராஜன் என்பவராம் எங்கள் தங்க ராஜா. பத்மாவதி பிறந்த ஊரு, பல கலைகள் நிறைந்த ஊரு. அதிபதியாய் ஆளுகின்றாராம் எங்கள் அன்பு ராஜா, ஆகாசராஜன் என்பவராம் எங்கள் தங்க ராஜா. அதிபதியாய் ஆளுகின்றாராம் எங்கள் அன்பு ராஜா, ஆகாசராஜன் என்பவராம் எங்கள் தங்க ராஜா. யுவராணி பத்மாவதி நீயே, யுவராணி பத்மாவதி நீயே. அன்பால் உருகும் அறிவால் உயரும் அழகின் சிகரம் பத்மாவதியே, அழகின் சிகரம் பத்மாவதியே. ஆடை அணிகலன் அணிந்தாள் அவளே, ஆனந்தம் அடைந்தார் பெற்றோரதிலே, ஆனந்தம் அடைந்தார் பெற்றோரதிலே. உன்னை பெற்றது பெருமை என்று மகிழ்வே கொண்டார் பெற்றோரின்றே, மகிழ்வே கொண்டார் பெற்றோரின்றே. மணக்கோலம் காணும் பருவந்தா மகள் வந்ததாலே, மணவாளன் தேட எண்ணினர் மகள் வளர்ந்ததாலே. மணக்கோலம் காணும் பருவந்தா மகள் வந்ததாலே, மணவாளன் தேட எண்ணினர் மகள் வளர்ந்ததாலே.
பார்த்து சொல்லுரைத்தாரே, சோதித்து பார்த்து சொல்லுரைத்தாரே. பத்மநாபனும் கணவன் என்று பத்மாவிடம் சொல்லி சிரித்தார், பத்மாவிடம் சொல்லி சிரித்தார். அதனை கேட்ட பத்மாவதியும் நாணம் தான் கொண்டாளே, நாணம் தான் கொண்டாளே. தந்தை தாயின் அன்பு மனங்களும் இந்த செய்தியில் இன்பம் கொண்டதே, இந்த செய்தியில் இன்பம் கொண்டதே. நாரத முனியை ஆகாச ராஜா, எங்கள் தங்க ராஜா வணங்கி நின்று வழி அனுப்பினார். எங்கள் தங்க ராஜா நாரத முனியை ஆகாச ராஜா, எங்கள் தங்க ராஜா வணங்கி நின்று வழி அனுப்பினார். எங்கள் தங்க ராஜா நாரத முனியை ஆகாச ராஜா, எங்கள் தங்க ராஜா வணங்கி நின்று வழி அனுப்பினார். எங்கள் தங்க ராஜா. அப்பப்பா, விட்டு விடுங்கள். இளவரசியாரே, இளவரசியாரே, பகல் கனவு காணாதீர்கள், அது நிஜமாகாதென்று என் பாட்டியம்மா கூறியுள்ளார். போடி. இப்பொழுது தங்கள் கனவில் வந்தது யாரோ? அதை எங்களிடமும் சற்று கூறினால் நாங்களும் மகிழ்வோம். நீலமேக ஷியாமளன். அப்படியானால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை போலவா? வசீகர சிரிப்புக்காரன். அப்படியானால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போல் என்று சொல்லுங்கள். கிரீடமும் மயிலரகும் இல்லையே தவிர அச்சு அசலாக அதே உருவம், ஆளை மயக்கும் அதே பார்வை, நடையில் அதே கம்பீரம். தாய் தந்தையருக்கு என் வணக்கங்கள். தீர்காயுசாயிரு. சீக்கிரமே மங்களம் உண்டாகட்டும். மகளே, உன் முகத்தில் கல்யாண கலை வந்துவிட்டது. நாரத மகரிஷியும் அதைதானே சொன்னார். அம்மா, அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. எப்படி இருந்தாலும் ஒருவரை திருமணம் செய்துதானே ஆக வேண்டும். அவர் பின்னாலே அவர் ராஜ்யத்திற்கு செல்லத்தானே வேண்டும். எந்தெந்த வயதில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தால்தான் அழகு, ஆனந்தம். என்ன சொல்கிறாய் தேவி? உண்மைதான் நாதா. ஏன் மகளே, நான் உனக்கு வரன் தேட ஆரம்பிக்கலாமா? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. தங்களின் விருப்பம் தந்தையே. சுபம். அம்மா, அம்மா. என்ன மகனே? வேட்டைக்கு சென்று வருகிறேன் அம்மா. போய் வா மகனே. மிருகவதை பாவமில்லையா ஸ்ரீனிவாசா? கொடூர மிருகங்களை கொல்லுவதில் தவறில்லை அம்மா. சாது மிருகங்களின் பாதுகாப்பிற்காக வேட்டைக்கு செல்வது வீரர்களுக்கு அழகு. தம் பசியை தீர்த்துக் கொள்வதற்காகவே சாது மிருகங்களை கொடூர மிருகங்கள் கொல்கிறதோ என்னவோ? வானவர்களையும் தேவர்களையும் மகரிஷிகளையும் அசுரர்கள் கொடுமைப்படுத்தி கொன்று குவித்தபோது துஷ்டர்களை அழிப்பதாக அவதரிப்பேன் என்று இந்த மகனாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் உபதேசித்தேன். இப்போது கொடூரத்தை முழுவதும் அழிக்க முடியாவிட்டாலும் குறைத்து வருகிறேன், அவ்வளவே. ஆம் மகனே, ஆம். அனைத்தும் ஜெகம் முழுவதும் நீயே எனும்போது இறப்பும் பிறப்பும் உன் மாயையே அல்லவா? அந்தராத்மாவும் பரமாத்மாவும் நீயே என்றான போது இவை அனைத்தையும் உன் லீலைகளாகவே பாவிக்கிறேன். சென்று வா மகனே, சென்று வா. இப்பொழுது கண்டுபிடிங்கள், பார்ப்போம். இங்கே இருக்கிறீர்கள். இங்கே என்னை பிடிங்கள், பாருங்கள், பாருங்கள் இளவரசி. எங்கே இருக்கிறீர்கள்? அகப்பட்டு விட்டாயா? யார் நீங்கள்? இது ஆகாச மகாராஜாவின் நந்தவனம். இங்கு அனுமதியின்றி பிரவேசிப்பது குற்றம் என்று தெரியாதா? தெரியாது. இப்பொழுது தெரிந்துவிட்டதல்லவா? செல்லுங்கள். வீரர்கள் வந்தார்கள் என்றால் பிடித்துச் சென்று சிறையில் அடைத்து விடுவார்கள். செல்லுங்கள்.
அழகான நந்தவனம். அதற்குள் அகில உலகமே வியக்கும் இந்த சுந்தரியை பார்த்தால் மனதை எந்த ஆண்மகனும் மாற்றிக்கொள்ளவே மாட்டான். ஆஹா, கதை ரொம்ப தூரம் வளர்ந்து விட்டதே. இருங்கள் இருங்கள், வீரர்களை அழைத்து உங்கள் தோலை உரிக்க சொல்கிறேன். யார் அங்கே? சம்பா, சற்று பொறு. நீ இங்கு வா. நான் கனவில் கண்டவர் இவர்தான். ஓஹோ, அதுதான் சங்கதியா? முன்பே கூறியிருந்தால் நாங்கள் விலகி சென்றிருப்போமே. போகலாம். முதல் பார்வையிலேயே மனதை கொள்ளை கொண்ட சுந்தரியே, யார் நீ? ஆகாசராஜரின் புத்திரி பத்மாவதி என்பது எனது பெயர். என்ன பொருத்தமான பெயர். அழகுக்கேற்ற பெயரைத்தான் சூட்டியுள்ளனர். தாங்கள்? என்னை சீனிவாசன் என்பார்கள். சேஷாசலத்தில் வசிக்கின்றேன். என் கனவில் வந்தீர்கள், என்னை கவர்ந்தீர்கள். இப்போது நேரிலே காண்கிறேன். என் தவறுக்கு தக்க தண்டனை கொடு பத்மாவதி. உன் உள்ளத்தில் வீற்றிருக்க அது எதுவாக இருந்தாலும் சரி. இளவரசியாரே, அரண்மனைக்கு திரும்பும் நேரமாகிவிட்டது. இளவரசியாரே, உங்கள் மனம் கவர்ந்தவருக்கு ஏதேனும் யுத்த வித்தை தெரிந்திருந்தால் கற்றுக்கொண்டு வாருங்கள், கற்றுக்கொண்டு வாருங்கள். குதிரை ஏறுவாயா சீனிவாச சவாரி செய்வாயா, குதிரை ஏறுவாயா சீனிவாச சவாரி செய்வாயா, குதிரை ஏறி இந்த ராஜகுமாரியை கோட்டையில் சேர்ப்பாயா, சீனிவாச கோட்டையில் சேர்ப்பாயா. குதிரை ஏறுவேனே பத்மாவதி சவாரி செய்வேனே, குதிரை ஏறுவேனே பத்மாவதி சவாரி செய்வேனே, குதிரை ஏறி இந்த ராஜகுமாரியை கோட்டையில் சேர்ப்பேனே, பத்மாவதி கோட்டையில் சேர்ப்பேனே. சிலம்பு சுற்றுவாயா சீனிவாச சிலம்பு சுற்றுவாயா, சிலம்பு சுற்றுவாயா சீனிவாச சிலம்பு சுற்றுவாயா, சிலம்பு சுற்றினால் எதிர்க்கும் எவருமே சிதறி ஓடுவாரா, சீனிவாச சிதறி ஓடுவாரா. சிலம்பு சுற்றுவேனே பத்மாவதி சிலம்பு சுற்றுவேனே, சிலம்பு சுற்றுவேனே பத்மாவதி சிலம்பு சுற்றுவேனே, சிலம்பு சுத்தியே எதிர்க்கும் எவரையும் எளிதில் வீழ்த்துவேனே, பத்மாவதி எளிதில் வீழ்த்துவேனே. கத்தியை பிடிப்பாயா சீனிவாச கத்தியை பிடிப்பாயா, கத்தியை பிடிப்பாயா சீனிவாச கத்தியை பிடிப்பாயா, கத்தியை பிடித்து நீ சூழ்ந்த எதிரிகளை சுழற்றி அடிப்பாயா, சீனிவாச சுழற்றி அடிப்பாயா. கத்தியை பிடிப்பேனே பத்மாவதி கத்தியை பிடிப்பேனே, கத்தியை பிடிப்பேனே பத்மாவதி கத்தியை பிடிப்பேனே, கத்தியை பிடித்து சூழ்ந்த எதிரிகளை சுழற்றி அடிப்பேனே, பத்மாவதி சுழற்றி அடிப்பேனே. பிடித்து இலக்கை பார்த்து அம்பை தொடுப்பேனே, பத்மாவதி அம்பை தொடுப்பேனே, பத்மாவதி பழத்தை பறிப்பேனே.
ஓஹோ ஈடில்லாத இன்பராணியே தாலி கட்டிவிடவா பத்மாவதி தாலி கட்டிவிடவா மனதில் இருந்திருக்கும் அண்ணா நாம் மாலை சூடும் அந்த நன்னாள் நாம் மாலை சூடும் அந்த நன்னாள் உமக்கு மாலை சூடி மகிழ்வே குதிரை ஏறுவேனே பத்மாவதி சவாரி செய்வேனே குதிரை ஏறுவேனே பத்மாவதி சவாரி செய்வேனே குதிரை ஏறி இந்த ராஜகுமாரியை கோட்டையில் சேர்ப்பேனே பத்மாவதி கோட்டையில் சேர்ப்பேனே அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா முதலா பார்த்த போது மனதில் நுழைந்து விட்டாள் எனக்கு அவளை மனம் முடித்தால் உனது கடன் தீரும் அம்மா அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா ராஜனுக்கு ஒரே ஒரு மகள்தான் பத்மம்மா பத்மம்மா ஆடவர்கள் யாவருமே அவள் உருவம் ஆசை தரும் மாயந்தான் அவள் மாயந்தான் அவள் அழகு நடை கண்டு அண்ணன் கூட கண்மூடும் ஓ அம்மா ஓ அம்மா அம்மா பத்மாவுக்கு உலகில் எவரும் நிகரும் இல்லை அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா அம்மா திரிலோகத்தில் வேதவதி அவளேதான் வகுளம்மா வகுளம்மா என்னையே மனம் புரிய தவம் செய்த பெண்ணேதான் வகுளம்மா வகுளம்மா இந்த கலியுகத்தில் பத்மாவதி அவளேதான் வகுளம்மா வகுளம்மா அம்மா அன்னாள் வாக்கை நானே முடிக்கின்றேனே அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா ஆகாச ராஜாவிடம் உடனே நீ சொல்லு வகுளம்மா வகுளம்மா பத்மாவை உறுதியாக எனக்காக கேளம்மா வகுளம்மா வகுளம்மா இருவருக்கும் இஷ்டம் என்று முத்தாய்ப்பாய் சொல்லிவிடு என்னம்மா என்னம்மா அம்மா உன் வார்த்தைக்கு எவரும் மறுப்பு சொல்ல மாட்டார்கள் அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா முதலா பார்த்த போது மனதில் நுழைந்து விட்டாள் எனக்கு அவளை மனம் முடித்தால் உனது கடன் தீரும் அம்மா அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா அம்மா வகுளம்மா என் தாயே வகுளம்மா பத்மாவதி தேவி மீது பிரியம் வைத்தேன் அம்மா மகளின் திருமண விஷயமாக பல மன்னர்களின் சித்திரப்படங்களை அனுப்பியிருந்தேனே மகாராணி. மன விஷயம் உனக்கு சம்மதம் தானே? சம்மதமே நாதா. குருதேவருக்கு வணக்கம். சர்வ சம்பத்தும் உண்டாகட்டும். தங்கள் ஆசீர்வாதம்.
குருதேவா, மகளின் திருமண விஷயமாக தங்களையும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யலாம் என்று தங்களை வரவழைத்தேன். சுபம். கல்யாண வேளை நெருங்கிவிட்டால் கணம் கூட தாமதியாமல் விவாகம் நடக்கும் என்பார்கள் பெரியவர்கள். ராஜகுமாரி பத்மாவதி தேவிக்கு விரைவிலேயே விவாகம் நடக்கும். ஆனால் மணமகன்? சந்தேகம் வேண்டாம். சர்க்குணமும் உள்ளவன், தெய்வாம்சம் நிறைந்தவன், நீலமேக சியாமளன் ராஜகுமாரி பத்மாவதிக்கு மணமகனாக கிடைப்பான். குருதேவா, வரனை பற்றிய மற்ற விவரங்கள் விரைவிலேயே தெரிய வரும். உமக்கு சந்தோஷம்தானே? உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது என்னுடைய மனது ஆனந்தத்தில் பரவசப்படுகிறது. என் மகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வரன் கணவனாக அமைவது, எமக்கு மருமகனாக கிடைப்பது எங்களின் பூர்வ ஜென்ம பலன். குருதேவா, சரியாக சொன்னாய் மகாராஜா. பூர்வ ஜென்மத்தில் விஷ்ணு பக்தராகிய நீர் செய்த பூஜா பலன்களே இந்த ஜென்மம். அந்த தேவதேவனின் வரத்தின் பயனாக திரேதாயுகத்தில் ஜனக மகாராஜனின் மகள் சீதாதேவியாகவும் இந்த கலியுகத்தில் உனக்கு மகள் பத்மாவதி தேவியாகவும் பிறந்துள்ளாள். நேற்று சீதாதேவியை ஸ்ரீராமன் மணமுடித்தது போல் ஸ்ரீ என்ற முதல் எழுத்தை பெற்றவனே உனக்கு மருமகனாக போகிறான். இதற்கு மேல் விவரங்களை கேட்கக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. பிறகு பார்ப்போம். ஒரு வேண்டுகோள் குருதேவா. சொல் ஆகாசராஜா. என் மகளின் கல்யாண காரிய பொறுப்புகள் அனைத்தையும் தாங்களே முன்னின்று சிறப்பாக நடத்தித் தர உங்களை வேண்டுகிறேன். அப்படியே ஆகட்டும். தங்களை பார்த்த நாள் முதலாய் எனக்கு நித்திரையே இல்லை. அப்படியா? பசியும் எடுக்கவில்லை. ஆஹா. யாரை பார்த்தாலும் தங்களின் உருவம் தான் தெரிகிறதே. விரக தாபத்தால் தவிக்கும் என்னை பார்ப்பவர்கள் அனைவருமே பித்து பிடித்தவள் என சொல்கிறார்கள். காதலுக்கு சரியான பதம் பைத்தியம்தான். தாம் நினைத்தது ஈடேறும் வரை காதலர்கள் அந்த பித்திலேயே இருப்பார்கள். போதும், தாங்களும் என்னை காதல் பைத்தியம் என்றே சொல்கிறீர்கள் அல்லவா? நான் யதார்த்தத்தை தானே கூறினேன் இளவரசி. உன் கவலையும் என் கவலையும் ஒரு காதல் காவியமாக என் லோகத்தில் நிலைத்து விட்டது. என் பொருட்டு நீ செய்கின்ற தவத்தைப் போல உனக்காக நானும் செய்கிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம் காதல் முடிவு செய்யப்பட்டது உலக நன்மைக்காக. ஸ்ரீனிவாசா. பத்மாவதி. அம்மா, இளவரசி, என்னை விடுங்கள். ஐயோ, என்னை விடுங்கள். விடமாட்டேன். விட்டால் நீங்கள் என்னை விட்டு சென்று விடுவீர்கள். அம்மா, உங்களை வணங்கி கேட்கிறேன், என்னை விடுங்கள். என்னால் சுவாசிக்க இயலவில்லை. தங்களை கவர்ந்தவரை எண்ணி என்னை இப்படி தாங்கள் கட்டிப்பிடிக்க கூடாது. எனக்கு வரப்போகிறவருக்கு எதுவும் மிச்சமில்லாமல் போய்விடும்.
அம்மா ஜோசியம். ஜோசியம் சொல்றேம்மா ஜோசியம். உள்ளத உள்ளபடியே சொல்லுவேன், நடந்தத நடந்தபடியே சொல்லுவேன், மனசுக்கு பிடிச்சதையும் சொல்லுவேன், மனுஷன் மறைச்சதையும் சொல்லுவேன். ஜோசியம் சொல்றேம்மா ஜோசியம். உள்ளத உள்ளபடியே சொல்லுவேன், நடந்தது. ஜோசியக்காரி இங்கே வா, உன்னை ராணி அழைத்தார்கள். ஏழுமலை மீது வாழும் தெய்வமே எதுவோ யாரென்று சொல்வேன். ஏழேழு லோகத்தில் எங்கிருப்பானோ நானோ யாரென்று சொல்வேன். ஏழுமலை மீது வாழும் தெய்வமே எதுவோ யாரென்று சொல்வேன். ஏழேழு லோகத்தில் எங்கிருப்பானோ நானோ யாரென்று சொல்வேன். அம்மம்மா இவளுக்கு மாலை சூடுவானே, ஆகாசராஜனின் மருமகனாவானே. ஏழுமலை மீது ஏழுமலை மீது வாழும் தெய்வமே எதுவோ யாரென்று சொல்வேன். ஏழேழு லோகத்தில் எங்கிருப்பானோ நானோ யாரென்று சொல்வேன். யாரென்று சொல்வேன், 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 யாரென்று சொல்வேன். பலியின் கர்மம் அழித்தான் அம்மா, பாலவாமன அவதாரம் அம்மா, பாலவாமன அவதாரம் அம்மா. தரணிராஜன்களை வென்றான் பரசுராமன் அவதாரம் அம்மா, பரசுராமன் அவதாரம் அம்மா. ராவணனை அழித்தானே அம்மா, ஸ்ரீராமன் அவதாரம் அம்மா. கம்சனை கொன்றானே அம்மா, ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் அம்மா. சப்தகிரி மேலே சக்தியாக நிற்கும் சீனிவாசன் நாராயணன். ஏழுமலை மீது ஏழுமலை மீது வாழும் தெய்வமே எதுவோ யாரென்று சொல்வேன். ஏழு லோகத்தில் எங்கிருப்பானோ நானோ யாரென்று சொல்வேன். அம்மம்மா இவளுக்கு மாலை சூடுவானே, ஆகாசராஜனின் மருமகனாவானே. ஏழுமலை மீது வாழும் தெய்வமே எதுவோ யாரென்று சொல்வேன். ஏழு லோகத்தில் எங்கிருப்பானோ நானோ யாரென்று சொல்வேன். ஏழுமலை மீது வாழும் தெய்வமே எதுவோ யாரென்று சொல்வேன். எங்கள் மகளின் மன விஷயமாக தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் குருதேவா. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஆகாசராஜா. தங்கள் ஆசீர்வாதம் குருதேவா. வாழ்க மகாராஜா. தங்களை சந்திப்பதற்காக தாய் வகுலாதேவி வந்திருக்கின்றார்கள். உள்ளே அனுப்பு. வாருங்கள் தாயே, வந்தனம். வாருங்கள். பல்லாண்டு வாழ்க. வாருங்கள், அமருங்கள். தங்கள் வருகையால் என் இல்லம் புனிதமடைந்தது. தாங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கள் தாயே. ஆகாசராஜா, உமது மகள் பத்மாவதியின் விவாக விஷயமாக பேச வந்துள்ளேன். சுபம். மிக்க மகிழ்ச்சி தாயே. நீலமேக சியாமளன், எல்லோரும் வணங்கக்கூடியவன், சகல லோகத்தையும் காத்து ரட்சிப்பவன், அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாக அவதரித்திருப்பவன் ஸ்ரீனிவாசன் தற்போது என் மகனாக என் ஆசிரமத்தில் இருக்கிறான். அந்த ஸ்ரீனிவாசனுக்கு உன் மகளை கொடுத்து விவாக முடிப்பாயாக. உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்கள் பெருமை இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும். தங்கள் வார்த்தையை சிறமேற்கொள்கிறேன் தாயே. ஆகாசராஜா, அதிர்ஷ்டம் உன்பக்கம் ஐயா. உலக ரட்சகன் ஸ்ரீனிவாசன் உனக்கு மருமகனாவது முன் ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியம். இனி ஆலோசிக்க ஒன்றுமில்லை.
தாய் வகுளாதேவியின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். சகல செல்வங்களும் சகல தெய்வங்களின் ஆசீர்வாதமும் பெற்று உன் மகளின் திருமணத்தை நடத்து ஆகாசராஜா. குருதேவா, வாக்கு எனக்கு வேத வாக்கு. நல்ல முகூர்த்தம் பார்த்து ஸ்ரீனிவாசனை அழைக்கும் பொறுப்பை தாங்களே ஏற்க வேண்டுமென உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அதை என் பாக்கியமாக கருதுகிறேன். கல்யாண முகூர்த்தம் குறிப்பதற்காக தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை சந்தித்துவிட்டு தாயே திருமண அழைப்பிதழுடன் ஆசிரமத்திற்கு வருகிறேன். நான் வருகிறேன். வாருங்கள் தாயே. நமோ சீனிவாசா, நமோ நமக. வா நாரதா. என்ன சுவாமி, கல்யாண காலையும் ஆனந்த முகமாக இருக்க வேண்டிய தாங்கள் இப்படி கவலையாக உள்ளீர்களே? கவலை கொள்ளாமல் என்ன செய்வது நாரதா? திருமணம் என்றால் சும்மாவா? எவ்வளவோ தனம் தேவை. தற்போது நம்மிடம் ஒரு பொன் கூட இல்லையே. எதை வைத்து திருமணத்தை சிறப்பாக நடத்துவேன்? சிறப்பாக நடைபெறவில்லை என்றால் நமக்கு பெரும் அவமானம்தான். பெருமகிழ்ச்சி கொண்டாயா கோபாலா, கடனை வாங்கி மனம் செய்வாயா? கடனை வாங்கி மனம் செய்வோமா விஷ்ணையா, நல்ல பேரை வாங்கிக் கொள்வோமா? ஏழேழு லோகத்திலும் எவரும் செய்யா வண்ணம் வேடிக்கையாய் மனம் செய்வோமா வெங்கடேசா? பெருமகிழ்ச்சி கொண்டாயா கோபாலா, கடனை வாங்கி மனம் செய்வாயா? கடனை வாங்கி மனம் செய்வோமா விஷ்ணையா, நல்ல பேரை வாங்கிக் கொள்வோமா? தேவர்களை 3 தினங்கள் முன்னரே திருமலைக்கு அழைத்து வருவோமா விஷ்ணையா? திருமலைக்கு அழைத்து வருவோமா? விருப்பமான உணவளிப்போம், விருந்து வந்த அனைவருக்கும் சுவையாக பரிமாறுவோம் விஷ்ணையா, சுவையாக பரிமாறுவோம். அன்னையர்கள் அனைவருக்கும் அவர் விரும்பும் நகை கொடுப்போம், ஆகாஹா சொல்ல வைப்போம். ஐயாமார் அனைவருக்கும் பன்னீரை அள்ளி தெளித்து ஓகோன்னு சொல்ல வைப்போம். ஐயா நீ கல்யாண கலையுடனே வரும்போது ஊரெல்லாம் ஆனந்தமே, ஹரி ஹரி ஹரி. கடனை வாங்கி மனம் செய்வோமா விஷ்ணையா, நல்ல பேரை வாங்கிக் கொள்வோமா? ஐயா கடனை வாங்கி மனம் செய்வோமா விஷ்ணையா, நல்ல பேரை வாங்கிக் கொள்வோமா? நாரதா, உன் உதவியால் கடன் வாங்கி திருமணம் முடிக்கலாம். ஆனால் கொடுப்பவர் யார்? அந்த விஷயத்தை என்னிடம் விட்டு விடுங்கள் சுவாமி, நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன செய்ய போகிறாயோ என்னவோ, எனக்கு ஒன்றும் புலப்படவில்லை. கடன் கிடைத்து விட்டது சுவாமி. எவரிடம்? குபேரனிடம்தான். கொடுப்பாரா? வட்டி சரியாக கொடுப்பதாக இருந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுப்பார். அப்படியானால் அழை. சர்வலோக தனவந்தரே குபேரா. நமோ விஷ்ணு தேவா, நமோ நமக. நாரத மகரிஷிக்கு வணக்கங்கள். என்னை அழைத்த காரணம்? கடன் கேட்பதற்காக. கடனா? உமக்கா? செத்தாலும் தரமாட்டேன். அப்படி என்றாலும் பணம் உமக்கதற்கு? ஒரு வேளை தந்தாலும் வட்டியை விடும் அசலையாவது திரும்ப பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. நாராயண நாராயண, இப்படி தவறாக நினைத்து விட்டாயே குபேரா. கடன் எனக்கில்லை ஐயா, இந்த சீனிவாசனுக்கு. விரைவில் இவரது விவாகம் ஆகாசராஜாவின் மகள் பத்மாவதியுடன் நடக்க இருக்கிறது. அதற்காகத்தான். தருகிறேன். சந்தோஷம். ஆனால் வட்டி மட்டும் தவறாமல் கொடுக்க வேண்டும், சரியா? சுவாமி,
சீனிவாசா, சரி என்று சொல்லுங்கள். அப்படியே. கடன் பத்திரத்தில் நீர்தான் சாட்சி கையொப்பம் இட வேண்டும். அப்படி என்றால் தருகிறேன். சீனிவாசனையே நம்பவில்லையா? பண விஷயத்தில் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். சரி குபேரா. தாயே, வகுளாதேவி. யாரது? வகுளாதேவிக்கு சுகமகரிஷியின் வணக்கங்கள். சுகமகரிஷி, அங்கேயே ஏன் நின்று விட்டீர்கள்? வாருங்கள். வந்தனம் சுகமகரிஷி. சுகமகரிஷிக்கு எனது வணக்கங்கள். வணக்கம். அமருங்கள். திருமண அழைப்பிதழை சேர்ப்பிக்க வந்துள்ளேன் தாயே. திருமண சடங்குகள் அனைத்தும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற என் நாவலை ஆகாசராஜனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படியே தெரியப்படுத்துகிறேன் தாயே. வந்த வேலை முடிந்துவிட்டது. நான் விடைபெறலாமா தாயே? நல்லது, போய் வாருங்கள் மகரிஷி. ஸ்ரீனிவாசா, நாரத மகரிஷி, நான் போய் வருகிறேன் தாயே. வருகிறேன் தாயே. நாரதா. சுவாமி, என் சார்பாக அனைத்து உலகமும் சென்று தேவர்கள் அனைவரையும் சந்தித்து என் மணவிழாவிற்கு அழைக்க வேண்டும். குறிப்பாக முதல் அழைப்பு பிரம்மாவையும் மகேஸ்வரனையும் எனது சார்பாக அழைக்க வேண்டும். சொல்வதென்ன சுவாமி? அனைவரையும் கையோடு அழைத்து வருகிறேன். நாராயண நாராயண நாராயண. மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். 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 திருமண பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே பத்மகாதல் பல்லக்கில். பரந்தாமன் ஏறினானே திருமண பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே பத்மகாதல் பல்லக்கில். பரந்தாமன் ஏறினானே வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். சிவனும் வந்தார், தேவர்கள் எல்லாம் வானவர் வந்தார், கல்யாணம் என்றார். வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். பார்வதி தேவி சரஸ்வதி தேவி தேவதைகள் எல்லாம் கல்யாணம் என்றார். வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில்.
பல்லக்கில் வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில் வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில் மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில் மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில் திருமண பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே பத்மகாதல் பல்லக்கில் பரந்தாமன் ஏறினானே திருமண பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே பத்மகாதல் பல்லக்கில் பரந்தாமன் ஏறினானே வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில் வண்ண வண்ண பல்லக்கில் வாசமுள்ள பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில் மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில் மல்லிகைப்பூ பல்லக்கில் மந்தார பல்லக்கில் சீனிவாசன் ஏறினானே சிங்கார பல்லக்கில். மன்னருக்கு வணக்கம். மந்திரியாரே, விவாகத்திற்கு பிரம்மாவிற்கும் பரமேஸ்வர தம்பதிகளுக்கும் அஷ்டத்துக்கு பாலகர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் விண்ணுலகும் பயப்படைய அழைப்பு அனுப்புவீர்களாக. யாருக்கும் எந்த குறைபாடும் நடக்கா வண்ணம் தங்கும் வசதிகளும் செய்து தருவீர்களாக. இப்பொழுதே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுகிறேன் மன்னா. தங்கள் முன்னேற்பாடுகளுக்கு எம் வாழ்த்துக்கள். சேனைகளை தயார்படுத்துங்கள். அப்படியே ஆகட்டும். என் மகளின் திருமணத்தை முன்னிட்டு ராஜ்யம் முழுவதும் உற்சாகம் நடக்கட்டும். அதிதிகள் அனைவரிடமும் நம் சேனைகள் விவேகத்துடன் சேவை செய்ய வேண்டுமென பணியுங்கள். இது என் உத்தரவு. உத்தரவு மகாராஜா. சீனிவாசனின் கல்யாணம் பார்த்தவர்க்கெல்லாம் சந்தோஷம். சகல தேவர்களும் ஒன்று சேர்ந்திங்கு மாற்றினார் பூமியை வைகுண்டம். சீனிவாசனின் கல்யாணம் பார்த்தவர்க்கெல்லாம் சந்தோஷம். மாப்பிள்ளை மேடையில் அமர்ந்திருக்க மணமகளாய் பத்மா அமர்ந்திருக்க பட்டாடை உடம்பில் பளபளக்க மணமேடையிலே அமர்ந்திருக்க சீனிவாசனின் கல்யாணம் பார்த்தவர்க்கெல்லாம் சந்தோஷம். ஆசீர்வதித்தன சிவசக்தி பிரம்மன் ஓதினான் வேத மந்திரம். ஒலித்தது அங்கே மங்கள வாத்தியம். கட்டினான் தாலியை ஸ்ரீஹரி கரங்களா. சீனிவாசனின் கல்யாணம் பார்த்தவர்க்கெல்லாம் வைபோகம்.
பாக்கியம் எமக்கென மகிழ்ந்தனர் முனிகள். புண்ணியம் இதுவென புகழ்ந்தனர் ஜனங்கள். இதுவரை இதுபோல் திருமணம் இல்லை. இறைவன் முடித்தான் இங்கவன் லீலை. சீனிவாசனின் கல்யாணம் பார்த்தவர்க்கெல்லாம் சந்தோஷம். சகல தேவர்களும் ஒன்று சேர்ந்திங்க மாற்றினார் பூமியை வைகுண்டம். சீனிவாசனின் கல்யாணம் பார்த்தவர்க்கெல்லாம் வைபோகம். எம் பத்மாவதியை செல்லமாக வளர்த்தோம். தெரியாமல் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் அதை தயவு செய்து திருத்துங்கள். உங்களை கஷ்டப்படுத்தினால் ஒரு பெற்ற தாயைப் போல அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். கவலை கொள்ள வேண்டாம். பத்மாவதியை என் இதயத்தில் வைத்து பார்த்துக் கொள்வேன் என உமக்கு வாக்களிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இது போதும். அம்மா, மணமாகும் எந்த பெண்ணும் இந்த சோகத்திலிருந்து தப்ப முடியாது. புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமைக்கு பங்கம் வராமல் நடந்து கொள் மகளே. போய் வாமா. நமோ லக்ஷ்மி மாதா, நமோ நமக. வணங்குகிறேன் தாயே. சிரஞ்சீவியாக இரு. இப்படி தவம் செய்து கொண்டு சுவாமியிடம் விலகியிருப்பது எத்தனை காலத்திற்கு தாயே? தெரியவில்லை. என் மனதில் ஏற்பட்ட காயம் ஆறும் வரை. உங்கள் மனசு சங்கதி எப்படியோ சீனிவாசனின் மனது மட்டும் மாறிப்போய்விட்டது. என்ன கூறுகிறீர்கள் நாரதரே? நிஜம் தாயே. சுவாமி அவர்கள் ஆகாசராஜா மகள் பத்மாவதியை காதலித்து அவர்கள் திருமணமும் நடந்து முடிந்து விட்டது. அது மட்டுமில்லை தாயே, சுவாமி அங்கு திருமலை மீது பத்மாவதி தேவியுடன் காதல் கீதமும் இசைத்துக் கொண்டு தங்களை சுத்தமாக மறந்து விட்டார். நிஜமா நாரதரே? பொய் என்னுடைய வாயிலிருந்து எப்போதும் வராது தாயே. உடனே சென்று அவளின் சங்கதியை தெரிந்து கொள்கிறேன். என் சுவாமியை நானே சொந்தமாக்கிக் கொள்கிறேன். ஆம் தாயே, எவ்வளவு விரைவாக செல்கிறீர்களோ அது நல்லது. நாராயண நாராயண. யாரடி நீ? என் சுவாமியுடன் இணைந்திருக்கிறாய்? நீ யார்? என்னை கேள்வி கேட்பதற்கு? நான் அவர் மனைவி ஸ்ரீலக்ஷ்மி. நானும் அவர் மனைவிதான் பத்மாவதி. என்ன சுவாமி இது? தங்களுக்கு இது நியாயமாக உள்ளதா? அப்பொழுது முனிவர் தங்களை காலால் உதைத்து என் மனதை வேதனைப்படுத்தினார். இப்பொழுது இவளது கழுத்தில் தாலி கட்டி என்னை முடிந்தவரை அவமானப்படுத்தி விட்டீர்கள். இதற்கு தங்களின் பதில் என்ன சுவாமி? அமைதி கொள்வாயாக. நான் கூறுவதை பொறுமையாக கேள் திருமகளே. இவள் வேதவதி. திரேதாயுகத்தில் ராவணன் பூமியை பிளந்து உன்னை அபகரித்த போது உனக்கு பதிலாக இலங்கை சென்றடைந்தவள் இவள். நான் ராவண சம்ஹாரம் செய்த பிறகு அக்னி பரீட்சையில் அக்னியில் அவள் இறங்கி உன்னை மேலே ஏற்றிவிட்ட கருணைக் கடல் இவள். அப்போது நான் தந்த வாக்கின்படி நேற்றைய வேதவதியும் இன்றைய பத்மாவதியுமான இவளை திருமணம் செய்து கொண்டேன். இவள் முன்பு வேதவதியா? தங்கையே,
தகாத வார்த்தைகளால் பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. அக்கா, தாங்கள் ஸ்ரீலக்ஷ்மி என்று தெரியாமல் நானும் பேசிவிட்டேன். என்னையும் மன்னித்து விடுங்கள். சுவாமி, நீங்கள் இருவரும் என் இதயத்தில் அமர்வீர்களாக. தாயே, தாங்கள் துளசி மாலையாக என் மேனியில் இருந்து என்னை அலங்கரிப்பீர்களாக.